பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சதுல இருந்தே ராணவுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. அதுலேயும் குறிப்பாக ராணவ் மேலே விஜய் சேதுபதிக்கு அப்படி என்னதான் கோவம் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் ராணவ் கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் கிராண்ட் ஃபினாலில் நடந்துட்ட விஷயத்தால் ராணவ் ஃபேன்ஸும் பிக் பாஸ் ஃபேன்ஸும் ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்களாம். பிக் பாஸ் சீசன் 8 ஒரு ஒன் ஆஃப் த வைல்ட் கார்டாக உள்ள வந்தவர் தான் ராணவ். ராணவ் வந்ததுக்கப்புறமா ஒரு வாரமும் வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் ராணவை நோஸ்கட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பார். அதே மாதிரி ராணவ் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை சொல்ல விடாமல் இவர் கவுண்டர் கொடுக்குற அப்படிங்கிற பேரில் உட்காருங்க ராணவ் அப்படிங்கிற மாதிரியும் ராணவை கடுப்பேற்றுற மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடிய விஜய் சேதுபதி ராணவ் கிட்ட மட்டும் ரொம்ப ஹார்டாக பேசுறார் அப்படிங்கிறத ராணவே ஃபீல் பண்ணி ஒரு வீக்கெண்டில் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன வீக்கெண்ட் எபிசோடுக்கு அடுத்த வீக்கெண்ட் எபிசோட் ராணவ் எலிமினேட் ஆகி வெளியே வந்துட்டார். சரி, இதெல்லாம் கூட ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு ஹோஸ்ட் அப்படி தான் பேச முடியும் அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் கிராண்ட் ஃபினாலேயில் அப்படி விஜய் சேதுபதி அவர்களுக்கு ராணவ் மேலே என்னதான் கோவங்கிறது இப்போவும் தெரியல. எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசும்போது ராணவ் கிட்ட விஜய் சேதுபதி சொன்ன விஷயம் என்னென்னா, ஒருவேளை ஃப்யூச்சரில் உங்கள் கூட சேர்த்து ஒரு படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா கட்டாயம் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அவ்வளோ பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் அவ்வளோ பேர் உட்காந்துருக்கக்கூடிய ஆடியன்ஸோட செட்டில் ராணவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருப்பார். அந்த விஷயத்தை கேட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் ஓரளவுக்கு சிரித்தாலும் ராணவுக்கு அது எந்த அளவுக்கு ஹர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸால் புரிஞ்சிக்க முடியுது. விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதான்னு எவ்வளோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி நடிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் அவர் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஷோவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பாவது ராணவுக்கு கிடச்சிது. ஆனால் அந்த ஷோவில் விஜய் சேதுபதி அவர்கள் ராணவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அவரை அசிங்கப்படுத்தாமல் அவரை டவுன் பண்ணாமல் இருந்தாலே அதுவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது. இது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட கருத்தாக இருக்குது. உங்களுக்கு ராணவை பிடிக்கலனா அவரை பற்றியான விமர்சனங்களை கம்மி பண்ணிவிட்டு இல்லை ஷோ பற்றியான அவர் விமர்சனங்கள் பண்ணுறது ஓகே. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ராணவை விஜய் சேதுபதிகளுக்கு பிடிக்காத மாதிரியும் பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி தான் அவர் நடந்துட்ட விஷயங்கள் தெரியுது. மாஸ்டர் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் பவானி கதாபாத்திரம் நடிச்சிருப்பார். அதே படத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு சின்ன ரோலில் ராணவ் நடிச்சிருப்பார். அப்போ இருந்தே இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் இருக்குதா, இல்லை ராணவ் எதிர்த்து பேசுகிறாருங்கிற ஈகோ விஜய் சேதுபதி அவர்களால் ஏற்றுக்க முடியலங்கிறது என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல விஜய் சேதுபதி அவர்களுக்கு ராணவை பர்சனலாக பிடிக்கல அப்படின்னு மட்டும் தெரியுது. ஆனால் அந்த வன்மத்தை கொட்டுறதுக்கு அந்த கோவத்தை காட்டுறதுக்கு ஃபினாலே செய்ய தான் பயன்படுத்தணுமாங்கிறது தான் பார்க்குற ரசிகரோட ஆதங்கமாக இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ராணுவ ஹர்ட் ஆகிருப்பார். ஒருவேளை இந்த பிபி கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட போயிட்டு ராணுவ உட்காந்து பேசி ஏதாவது சாரி கேட்டிருந்தாருன்னா ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி ஒரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமல் அவர்கள் ஒட்டுமொத்த சீசன் கண்டஸ்டன்ஸையும் கூப்பிட்டு ஒரு ரீயூனியன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவார். அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணாருன்னா கட்டாயம் ராணவுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு தீரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபினாலே ஸ்டேஜில் விஜய் சேதுபதி அவர்கள் ராணவுக்கு நடந்துட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.